ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேரளாவில் உள்ள ஒரு கல் கடை தாங்க. இது வந்து கார்கில் டோடி ஷாப்பு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடுவாயூர்னு சொல்லி ஒரு பிளேஸில் வந்து அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இந்த கடையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணான். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையை பார்த்ததே வந்துட்டு யூடியூப்பில் தான். ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால், ஸோ இங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கிளம்பி போயிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் எல்லாரும் போனோம். மெயினாக இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போகிறக்கு ஒரே ஒரு ரீசன் நாங்கள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, விதவிதமான வந்துட்டு சைட் டிஷ் இருக்குங்க நான்வெஜ்ஜஸில். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி அங்கே போகிறோம். ஸோ வாங்க அங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தோப்புக்குள்ளே ஒரு அருமையான செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. வந்துட்டு ரொம்பவுமே வந்து இடம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் போன டைமில் ரொம்பவுமே இடம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருந்ததுங்க. நீங்கள் டேபிள் எங்கே வேணால் தூக்கி உள்ளே போட்டு உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது ரொம்பவுமே. ஸோ நாங்கள் போன இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்தது. இடமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக பச்சை பசேன்னு இருந்ததுங்க. சரி, உடனே போய் உட்காந்து மெனு கார்டு வந்து வாங்கிட்டோம். ஸோ மெனு கார்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட்டு, பீஃபு, சுக்கா அப்படின்னு சொல்லி மட்டன், அதுக்கப்புறம் நிறைய சைட் டிஷ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போன வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட்டு, ஃபோக், மட்டனு, அதுக்கப்புறம் சிக்கன் சொல்லி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா சைட் டிஷ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவுமே தோப்புக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு இதாகவும் இல்லாமல் நைட்டாக இருந்தது பிளேஸு. ஸோ போயிட்டு வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ அது ரொம்பவுமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா சைடிஷும் வந்துச்சுங்க. பீஃப் ரோஸ்ட்டு, டக்கு, அப்புறம் ரேபிட்டு, அப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ இவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட புரோட்டாவுமே வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த புரோட்டாவை கொஞ்சமாக பிச்சு அதில் இருக்க வந்துட்டு பீஃப் ரோஸ் வந்து சாப்பிடும்போது வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ டேஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இவங்க கொடுத்த குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தாங்க வச்சுருந்தாங்க. பட் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டுக்காக வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து ரேபிட்டும், அதுக்கப்புறம் டக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே வந்துட்டு அந்த தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கேரளாவில் ஒரு நல்ல டிஷ்ஷெலாம் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கடையெல்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்து தான் சொல்லணும். ஸோ இவங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் இதுவுமே வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இவங்ககிட்ட அடுத்து வாங்கியிருந்தோம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கப்பா, அதுக்கப்புறம் வந்து மீன் ரோஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ கப்பாவும் மீன் ரோஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பட் குவான்டிட்டி ரொம்பவுமே கம்மியாக இருந்தது தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ஸ்டோரி ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கப்பாலாம் வந்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் இது ரொம்பவுமே வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு கொண்டு கொடுக்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஸோ இங்கே ப்ரைஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு நான் போகும்போது சொன்னேன் இங்கே போகலாண்டா அப்படின்னு. பட் இவன் தான் வந்துட்டு புதுசாக யூடியூப்பில் பார்த்தான்டா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால். ஸோ இங்கே ஒரு ப்ரைஸ் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக நம்பவே மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு மீன் பீஸோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 75 ருபீஸுங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. ஆமாங்க, இங்கே வந்து 75 ருபீஸ். இது வந்துட்டு ரேபிட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 200. ஸோ இந்த டக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150. ஸோ இருக்க எல்லா இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் யூடியூப் பார்த்து வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு இங்கே ப்ரைஸ் ரேட் பார்த்துவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நாங்கள் போய் கம்மியாக போனதுக்கே வந்துட்டு 7500 பில் ஆச்சு. ஸோ இங்கே ப்ரைஸ் தாங்க ரொம்ப அதிகம். ஸோ எல்லாம் யூடியூப் பார்த்து வரீங்க அப்படின்னா ஓகே, பட் ஒரு டைம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே, பட் தெரியாமல் யாரும் வந்து உட்காராதீங்க. ஸோ நிறைய பேர் யூடியூப் பார்த்து வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் தான் போகிறாங்க. ஸோ கார்கில் டோடி ஷாப்போட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் வந்து ஓகேங்க, பட் ப்ரைஸ் வைஸ் ரொம்பவுமே அதிகம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கல்லை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.